கிட்டத்தட்ட 2.5 மாசம் முன்னாடி Xiaomi Pad 5 Pro பத்தி டீடைல்டா ஒரு அன்பாக்சிங் வீடியோ பண்ணியிருந்தேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் Pad 5வும் சரி Pad 5 Proவும் சரி என்னோட பர்சனல் டேப்லெட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் Xiaomi Pad 5, அதாவது அந்த Mi Pad 5 இப்போ மீங்கிற பிராண்டிங் அவங்க கொடுக்கறது இல்லை, Xiaomi Pad 5 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, இது வெயிட் பண்ணுறதுக்கு வர்த்தான ஒரு டேப்லெட்டா இல்லை Xiaomi ஏதாவது சொதப்பியிருக்காங்களா, இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். Pad 5, Pad 5 Pro, Pad 5 Pro 5G இந்த 3 டேப்லெட்ஸில் இந்த Xiaomi Pad 5 மட்டும்தான் குளோபலாக இப்போ Xiaomi வித்துட்டு இருக்காங்க. மற்ற ரெண்டுமே அட்லீஸ்ட் இப்போதைக்கு வெறும் சைனாவில் மட்டும்தான் சேலில் இருக்குது. Pad 5 Proவோட மட்டும் கம்பேர் பண்ணி இல்லை, ஜென்ரலாக இந்த செக்மெண்ட்டில் உள்ள மற்ற டேப்லெட்ஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், இதில் என்ன கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கலாம். பயோமெட்ரிக்ஸ்க்கு இந்த செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி வர ஃபேஸ் அன்லாக் மட்டும் தான் இருக்குது. இதோட விலை அதிகமான Pad 5 Proல பவர் கீழே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருந்தாங்க, அது எங்கே கட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு கன்வெர்டர் கேபிள் கூட பாக்ஸில் அவங்க இன்க்ளூட் பண்ணுறதில்ல. மூணாவது, இதான் எனக்கு இருக்கிறதுலே பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு, மைக்ரோ SD சப்போர்ட் கட் பண்ணியிருக்காங்க. டேப்லெட்ஸ்னு வரையில் மீடியா கன்சம்ஷனுக்கு நம்ம மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். நாலாவது, இது பெரிய விஷயம் இல்லை, அட்லீஸ்ட் எனக்கு பெரிய விஷயமா படல, GPS சப்போர்ட் இல்லை. டேப்லெட்னு வரையில் டேட்டா கனெக்டிவிட்டி இருந்தால் தான் நம்ம வெளில எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வைஃபை ஒன்லி மாடல், இதில் GPS இல்லாதது எனக்கு பெரிய நெகட்டிவாக படல. சரி, இப்போ இந்த டேப்லெட்டில் என்னெல்லாம் இல்லைங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இதில் என்ன Xiaomi கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ சில ரெட்மி ஃபோன், Xiaomi ஃபோன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேக்கில் கிளாஸ் பட் ஃப்ரேம் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்கல்ல, இங்கே அது அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃப்ரேம் மெட்டல் பட் பேக் பிளாஸ்டிக். இது எனக்கு ஆக்சுவலாக பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா இது பின்னாடி மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மச்சஸ்லாம் இது ஈஸியாக பிக்கப் பண்ணுறதில்ல. ப்ளஸ் டேப்லெட்ஸ்னு வரையில் சைட் ஃபீல் தான் எனக்கு இன்னும் முக்கியமாக படுது. ஏன்னா இப்போ ஒரு ஃபோன்னா நம்ம கேஸ் போடாமல் யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் டேப்லெட்ஸ் ஜென்ரலாக ரஃபாக வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் கடைசி ஒரு 4 வருஷமாக பார்த்தீங்கன்னா iPad Pro 2018 என்னோட பர்சனல் டேப்லெட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் Galaxy Tab S6, இப்போ திருப்பி iPad mini யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டேப்லெட்ஸ் எல்லாமே நான் கேஸ் போடாமல் யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேக் ஃபீலோட அந்த சைட்ஸ் ஃபீல் தான் இன்னும் முக்கியமாக பட்டுச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன நீங்கள் நினைக்கிறீங்கிறத தெரிஞ்சுக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே அந்த கமெண்ட்ஸில் கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதில் வீடியோ ஸ்பான்சர் 28mobile.com லிங்க் இருக்கும். ஸோ உங்கள் மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லாத ஏதாவது ஃபோன்ஸ் இல்லைனா இந்த கேஸில் டேப்லெட்ஸ் ஏதாவது இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 28mobile.com ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ரொம்ப ரிலையபிளான சைட், ஃபாஸ்ட்டாக ஷிப் பண்ணுறாங்க, ப்ளஸ் நல்ல சப்போர்ட் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலன்னா 28mobile.com கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ நம்ம திருப்பி Pad 5க்கு வருவோம். பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் டால்பி விஷன் அட்மோஸ் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அது கூட 2 ஸ்பீக்கர், மைக்ரோஃபோனும் பவர் கீயும் இருக்குது. வால்யூம் பட்டன்ஸும் இன்னும் 2 மைக்ரோஃபோன்ஸும் ரைட்டில் இருக்குது. பாட்டமில் திருப்பியும் 2 ஸ்பீக்கர், அப்புறம் ஒரு மைக்ரோஃபோன், ஃபைனலாக USB Type-C போர்ட். இப்போ ரைட்டில் இந்த பாயிண்டில் தான் ஷாமியோட ஸ்மார்ட் பென் கனெக்ட் ஆகும். மேக்னெட்டிக்காக அட்டாச் ஆகும். இந்த டேப்லெட் மூலமாக அது சார்ஜ் ஆகும். இது நம்ம ஏற்கனவே ஆப்பிள் பென்சில் 2nd ஜென்ரேஷனில் பார்த்தது தான். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா போகோ பென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஷாமியோட ஃபர்ஸ்ட் பார்ட்டி கீபோர்ட் கேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இது ரெண்டுமே ஆப்ஷனல் ஆக்சசரிஸ், அதாவது நம்ம தனியாக தான் காசு கொடுத்து வாங்கணும். பட் சில மார்க்கெட்ஸில், யூரோப் மாதிரி சில மார்க்கெட்ஸில் அட்லீஸ்ட் இனிஷியல் ஆர்டர்ஸ்க்கு பென்னை பண்டில் பண்ணி ஷிப் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ அந்த பென்னுக்கு வருவோமே. இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. பாம் ரிஜெக்ஷன் இந்த டேப்லெட்டில் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 4096 லெவல்ஸ் ஆஃப் ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டி இருக்குது. யூஸ் பண்ண நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இப்போ இந்த க்ளோஸாக பார்த்தீங்கன்னா இதில் 2 பட்டன்ஸ் இருக்குது. இதில் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரீனை டேப் பண்ணையில் நோட்ஸ் ஆப் ஆட்டோமேட்டிக்காக லான்ச் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் எடுக்கணுன்னாலோ ஸ்கெட்ச் பண்ணணுன்னாலோ இங்கேருந்து பண்ணலாம். இந்த பாயிண்டில் இந்த பட்டனை திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ரெஷஸ் ஸ்விட்ச் ஆகும். ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இரேசர் ட்ரிகர் ஆகுது. இங்கே தான் ஒரு சின்ன சொதப்பியிருக்காங்க. அந்த ட்ரிகர் ஆகிறதுக்கு ஓரளவுக்கு டிலே இருக்குது. சரி, இப்போ இந்த ஷாட்டை பார்த்தீங்கன்னா நான் ஒரு எழுத்தும் எழுதுனதுக்கப்புறம் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரஷ் மாற்றுறதுக்கு. பட் ஒரு டிலே உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். இது இங்கே மட்டும் இல்லை, இந்த இன்னொரு பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா கூட இங்கே நான் எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறனோ இவ்வளோ ஸ்லோவாக பண்ணால் மட்டும்தான் முடியும். இதோட ஃபாஸ்ட்டாக பண்ணால் ட்ரிகர் ஆகாது. இதனால எக்கச்சக்கமாக லேட்டன்சி இருக்குது, யூஸ் பண்ணவே முடியல. எது எழுதினாலும் லேட்டாக தான் வருது அப்படின்னு இல்லை. ஒரு விஷயமும் ட்ரிகர் பண்ணையில் மட்டும் இந்த ஸ்லோ டவுன் இருக்குது. மேபி ஃபியூச்சர் ஃபர்ம்வேர் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே ஆப்பிள் பென்சில் மாதிரி இல்லாமல் Xiaomi ஸ்மார்ட் பெனில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நேவிகேஷனுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஆப்பிள் ஐபேட்ஸில் அந்த பென்சில் யூஸ் பண்ணி மல்டி டாஸ்க் பண்ண முடியாது, 2 ஆப்ஸ்குள்ளே மாற்றி ஸ்விட்ச் பண்ண முடியாது. நேவிகேஷனுக்கு நம்ம
டச் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். பட் இங்கே அது எல்லாமே பண்ணலாம். இன்ஃபேக்ட் எக்ஸ்ட்ராவாக ஒரு குவிக் ஸ்க்ரீன்ஷாட் ஃபீச்சர் கூட கார்னர்லேருந்து ஸ்வைப் பண்ணால் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ கீபோர்டுக்கு வருவோமே. இப்போ ஆப்பிள் சாம்சங் 2 பேரோட கீபோர்டு இம்ப்ளிமெண்டேஷன்ஸும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது எனக்கு கொஞ்சம் ஜாரிங்காக இருந்துச்சு. ஏன்னா இங்கே ட்ராக் பேட் இல்லை. ஆண்ட்ராய்டில் ட்ராக் பேட் ரொம்ப முக்கியம் கிடையாது. பட் நம்ம ஒரு கீபோர்ட் ஃபார்ம் ஃபேக்டரில் யூஸ் பண்ணையில் அந்த ட்ராக் பேட் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் எனிவேஸ், இந்த கீபோர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு 11 இன்ச் டேப்லெட்டுக்கு எவ்வளோ ஸ்பேஷியஸாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. 1.2 mm ட்ராவல் இருக்குது. ஓவரால் இதில் டைப் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இங்கே இந்த கீபோர்ட் கேஸை இப்படி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஆங்கிள் நம்மளால் மாற்ற முடியாது. இப்போ சாம்சங் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த டேப்லெட்டோட ஆங்கிளை மாற்ற முடியும். இங்கே அது இல்லாதது ஒரு நெகட்டிவாக தான் இருக்கணும். பட் ஆங்கிள் ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு அது பெரிய நெகட்டிவாக படல. ஆனால் எனக்கு எது நெகட்டிவாக பட்டுச்சுன்னா, இப்போது டேப்லெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் யூஸ் கேஸ் சினாரியோ இப்போல்லாம் வீடியோ கான்ஃபரன்சிங். இப்போ ஒரு ஸ்கைப் காலோ இல்லை கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கனாலோ இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கால் ஜூமில் எடுக்கிறீங்கனாலோ எல்லாத்துக்குமே அந்த செல்ஃபி கேமரா யூஸ் ஆகும். இந்த செல்ஃபி கேமராவை அவங்க சைடில் கொடுக்கறதுக்கு பதில் டாப்பில் கொடுத்துருந்தா, அதாவது போர்ட்ரேட்டுக்கு பதிலாக லேண்ட்ஸ்கேப் மோடில் ஓரியன்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். கேமரான்னு பார்க்கல ஆக்சுவலாக இது ஓகே, டீசெண்டாக தான் இருந்துச்சு. 8 மெகாபிக்சல் f2 கேமரா, எலக்ட்ரானிக் ஸ்டேபிளைசேஷன் கொடுத்துருக்காங்க. செல்ஃபிஸ் நல்லா தான் இருந்தது. செல்ஃபி வீடியோ எதிர்பார்த்ததோட பெட்டராக இருந்துச்சு. கேமராஸ்னு வரையில் பின்னாடி ஒரு 13 மெகாபிக்சல் f2 கேமரா தான் இருக்குது. டேப்லெட் கேமராஸ்னு பார்த்தா இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இன்ஃபேக்ட் லோ லைட்டில் கூட நைட் மோட் வச்சு எடுத்த ஷார்ட்ஸ் ரொம்ப கேவலமாலாம் இல்லை. டேப்லெட்ஸ்னு வரையில் என்னோட எதிர்பார்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. வீடியோஸ்னு வரையில் இதில் வீடியோஸ் பெருசாக ஆக்சுவலான வீடியோ குவாலிட்டி ஓகே. பட் ஒரு டேப்லெட்டை கையில் பிடிச்சி வீடியோ எடுக்கிறது எனக்கு என்றைக்குமே அது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்திருக்கு. ஸோ நான் பெருசாக அதை யூஸ் பண்ணல. சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இங்கே டேப்லெட் வெர்ஷன் MIUI யூஸ் பண்ணுறாங்க. அது பேசிக்காக ரெகுலர் MIUI தான், கொஞ்சம் காஸ்மெட்டிக் சேஞ்சஸோட. தீம் ஸ்டோர் இப்போ 7 வருஷம் முன்னாடி Mi Pad 1 ரிவ்யூவில் நான் சொன்னேன், அதே தான் இங்கேயும் சொல்ல போகிறேன். இன்னமும் தீம் ஸ்டோர் சப்போர்ட் இல்லை. சில விஷயங்கள் கட் பண்ணியிருக்காங்க. பட் மற்றபடி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஸ்மூத்தாக இருந்தது. 120 Hz ரெஃப்ரெஷ் IPS பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால AMOLED யூஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கும். பட் இது ஒரு தரமான IPS பேனல். HDR10 டால்பி விஷன் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் இருக்குது. ரெசல்யூஷன் 1600p. ஸோ 274 பிக்சல்ஸ் பெர் இன்ச், 16:10 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. நல்ல குவாலிட்டி டிஸ்பிளேன்னு சொல்லலாம். சரி, இப்போ வெயிட்னு பார்த்தீங்கன்னா 510 கிராம் வெயிட் இருக்குது. திக்னஸ் வெறும் 6.9 mm தான். ஸோ இந்த கீபோர்ட் கேஸோட கூட கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இல்லை. அஃப்கோர்ஸ் நான் இதை கொஞ்சம் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணேன்னா, ஏதாவது காமிக்ஸ் படிக்கிறேன் அந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணேன்னா இந்த கேஸ்லேருந்து கலட்டி தான் யூஸ் பண்ணேன். நான் கேஸே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. பட் ஓவரால் ஃபார்ம் ஃபேக்டர், வெயிட் ஒரு 11 இன்ச் டேப்லெட்டுக்கு ஓகேன்னு சொல்லலாம். அடுத்து கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் குறை சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ரொம்ப முக்கியமாக உள்ள சிப் குவால்காமோட Snapdragon 860 யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா இது 860 புது சிப்பா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஆக்சுவலாக இல்லை. 2 வருஷம் முன்னாடி வந்து 855+ தான். சும்மா அப்படி பேரை மட்டும் மாற்றி 860ன்னு வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் 2 வருஷம் முன்னாடி உள்ள சிப்பாக இருந்தாலும் இன்றைக்கி தேதிக்கு பெர்ஃபார்மன்ஸ் இதில் நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து 6 GB RAM, 128 இல்லை 256 GB ஆன்போர்ட் ஸ்டோரேஜ். ஃபைனலாக 8720 mAh பேட்டரி லைஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஐடில் ரெயின் கிட்டத்தட்ட எதுவும் இல்லை. இப்போ பர்சனலாக என்னோட யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் வீடியோஸ் பார்க்குறதோ இல்லை காமிக்ஸ் படிக்கிறதுக்கோ தான் நான் டேப்லெட்ஸ் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணல அது ரொம்ப இன்டென்ஸான யூஸ் கேஸ் கிடையாது. பட் ஸ்டாண்ட் பை ட்ரெயின் எவ்வளோ கம்மியாக இருந்துச்சுன்னா என்னால் ஒரு 4 நாள் 5 நாள் கண்டினியூஸாக ஒரே சார்ஜில் யூஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்டாண்ட் பை ட்ரெயின் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. டேப்லெட்ஸ்க்கு அது ஒரு மேஜர் பாசிட்டிவ். சார்ஜிங்னு பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் வரைக்கும் இதால் சப்போர்ட் பண்ண முடியும். பட் சில மார்க்கெட்ஸில் அட்லீஸ்ட் இப்போதைக்கு அவங்க 22 வாட் சார்ஜர் தான் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பில்ட் அண்ட் டிசைன் எக்ஸலண்ட், டிஸ்பிளே வெரி குட், பெர்ஃபார்மன்ஸ் திருப்பியும் வெரி குட், பேட்டரி சார்ஜிங் எக்ஸலண்ட், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு நான் வெரி குட் ரேட்டிங் தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா MIUI ஓரளவுக்கு ஆட்ஸ் சில இடத்துல இருக்க தான் செய்யுது. பட் குளோபலாக அவங்க லான்ச் பண்ணியிருக்கிற Pad 5ல் குளோபல் ராமில் ஆட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ வேணும்னா இந்த ரேட்டிங் மாற்றிக்கோங்க. ஃபைனலாக ப்ரைஸிங்னு பார்த்தா 1999 யுவானுக்கு சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கன்வெர்ட் பண்ணல கிட்டத்தட்ட 23,000 ரூபா. இந்த ப்ரைஸ்க்கு Xiaomi ரொம்ப தரமான ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது கிட்டத்தட்ட 2.5 மாதம் அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் குறைன்னு பெருசாக இதில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் இதோட பெட்டரான ஆப்ஷன்ஸ் இந்த ப்ரைஸில் அப்படின்னு பார்த்தா 2 இருக்குது. ஒன்று இதுவும் குளோபலாக லான்ச் ஆகல Lenovoவோட Pad Pro 11.
இது கிட்டத்தட்ட அதே ஸ்பெக்ஸோட தான் வருது. Snapdragon 870 Xiaomi Pad 5 Proல இருக்கிற அதே ப்ராசஸர். ப்ரைஸும் Pad 5 Proவோட அதே ப்ரைஸ் தான். இதில் என்ன பெட்டராக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 120 Hz LCD பேனலுக்கு பதிலாக 90 Hz OLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டுத்தில் ஒன்று சூஸ் பண்ணணுன்னா பர்சனலாக நான் அதை தான் சூஸ் பண்ணுவேன். ஓகே, அடுத்த காம்படிஷன்னு பார்த்தா இந்த ப்ரைஸ்க்கு எந்த ஐபேட் அவைலபிளாக இருக்கோ அதுதான் காம்படிஷன். அஃப்கோர்ஸ் ஒரு ஐபேட்னு வரையில் ஒரு சில வருஷம் முன்னாடி லான்ச் ஆன ஐபேட் தான் இந்த ப்ரைஸ்க்கு கிடைக்கும். ஸோ டேரெக்டாக ஸ்பெக்ஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா Pad 5 தான் பெட்டராக இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆப்பிள்னு வரையில் அந்த ஈகோ சிஸ்டம் ஓவரால் டேப்லெட் அடாப்ஷன் ஆப்பிளில் பெட்டராக இருக்கிறதுனால டெவலப்பர் சப்போர்ட்டும் பெட்டராக இருக்குது. டேப்லெட் ஆப்ஸ் ஆண்ட்ராய்டோட ஆப்பிளில் தான் பெட்டராக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்பெக்ஸ் அடி வாங்கி இந்த ப்ரைஸ்க்கு ஒரு ஐபேட் வாங்குறது சில பேருக்கு பெட்டரான சாய்ஸாக இருக்கலாம். ஸோ இதுதான் Xiaomi Pad 5 பற்றி என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த டேப்லெட் ஒரு வர்த்தான டேப்லெட்னு நினைக்கிறீங்களா? மற்ற மார்க்கெட்ஸில் லான்ச் ஆனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு டேப்லெட் வாங்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா குளோபலாக அதை லான்ச் பண்ணுறாங்கங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு வெயிட் பண்ணுவீங்களா, இல்லை வேறு ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு நினைப்பீங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் இப்போ இமீடியட்டாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 28mobile.com செக் பண்ணி பாருங்கள். டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.